அகம் நித்யஹா அஸ்மி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அகம் சர்வகதா அஸ்மி. அதுக்கப்புறம் அகம் அத்வயா அஸ்மி. இப்போ இந்த ரீசன்ஸ்னால நான் டெஃபினட்டாக பிரம்மனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். வேற எதுவாகவும் நான் இருக்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறார், இவ்வளோ கிளியராக எவிடெண்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற போதிலும் ஏன் நிறைய பேர் இந்த டீச்சிங்கை கஷ்டம்னு சொல்கிறா? ஏன் நிறையா பேருக்கு இந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நமக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ், ஒத்துக்கவே முடிய மாட்டேங்கிறது நம்மளால். நான் பிரம்மன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பாபம் ஏதாவது வந்துடுத்துனா அப்படின்ற பயம் வேற நமக்கு கூடவே இருக்குது. ஸோ எய்தர் ஸ்டூடெண்ட்ஸால் இந்த டீச்சிங்கை ஒத்துக்கவே முடியாமல் இருக்குது, ஆர் கொஞ்சம் பேர் ஒத்துண்டா கூட அதை அசிமிலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டீச்சிங் நமக்கு கிளாஸ் டைமில் மட்டும் நன்னா அவைலபிளாக இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கிளாஸை விட்டு வெளியில் போனால் சப்பலான் கிளாஸ் கான். அப்போ ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஆப்ஸ்டக்கிள் இருக்குது. ஒன்று இந்த டீச்சிங்கை ரிசீவே பண்ண விடாமல் தடுக்கிறது, இல்லைன்னா ரிசீவ் பண்ண டீச்சிங்கை ரீட்டைன் பண்ண விடாமல் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது. அந்த ஆப்ஸ்டக்கிள் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக ப்ராப்ளம் தான். இந்த ஆஞ்சநேயர் இந்த லங்காவுக்கு போகும்பொழுது சமுத்திரத்து மேலே பறந்தார்ல, அப்போ அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் புல் பண்ணும். ஒரு ராட்சசி ஆஞ்சநேயரை இப்படியே இழுப்பா. அதனால என்ன ஆகிடும், ஆஞ்சநேயரோட வேகம் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்விசிபிள் ஆப்ஸ்டக்கிள் ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு கொடுக்கறது. அதை இங்கே அட்ரஸ் பண்ணுறேன். என்னது அது அப்படின்னா, நம்மளுடைய ஓன் ப்ரீகன்சீவ்டு நோஷன். என்னது அது? நான் ஆல்ரெடி கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். கன்க்ளூட் பண்ணி வச்சது மட்டும் இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் நான் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டும் இருக்கேன். என்ன கன்க்ளூஷன்? நான் இந்த பாடியை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பாடின்னு டெஃபினட்டாக கன்க்ளூட் பண்ணினதுனால இந்த பாடி பிறந்த போது தான் நானும் டெஃபினட்டாக பிறந்திருக்கேன். இந்த பாடி க்ரோ ஆகும் பொழுது நானும் க்ரோ ஆகிறேன். இந்த பாடி கிரே ஆகும் பொழுது நானும் கிரே ஆகிறேன். இந்த பாடி போகும் பொழுது நானும் போயிடுறேன். இப்போ நான் இந்த பாடி அப்படிங்கிற இந்த கன்க்ளூஷன் இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கா அப்படின்னா, எப்போலேருந்தோ இந்த கன்க்ளூஷன் நாம் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். குழந்தையா இருந்தபோது எனக்கு பாவம் சொல்ல தெரியாது, அதனால நான் இந்த பாடி அப்படின்னு சொல்கிறது இல்லை. எப்போ நாம் இந்த செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணிக்கிறோமோ கூடவே இந்த கன்க்ளூஷனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் பண்ணிக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறோமே, எதுக்கு போகிறோம்? இந்த தேகத்தை நன்னா போஷாக்காக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் படிக்கவே போகிறோம். ஏன்னா படித்தாதான் வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்கும். காசு இருந்தால் தான் இந்த தேகத்தை நன்னா கம்ஃபர்டபுளாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பாடியை நான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணினதுனால இப்போ என்ன ஆகிடுறது, இந்த பாடியோட சொந்தக்காரா எல்லாரும் இப்போது என்னுடைய சொந்தக்காராளாக ஆயிட்றா. மை ஃபேமிலி, என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட பையன், என்னோட பொண்ணு. சரி, நம்மளோட அம்மா இருக்காளே, நம்மளுடைய அம்மா எந்த சரீரத்துக்கு காரணம்னு சொல்லலாம்? ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான்
இப்போ இருக்கிற அம்மா காரணம் அப்படின்னு சொல்லலாம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு முன்னாடி ஜன்மாலையும் எனக்கு இதே சூக்ஷ்ம சரீரம் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் இந்த சூக்ஷ்ம சரீரம் இருந்தது. ஜன்மமாக சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ ஆகிறது. ஆனால் இந்த ஃபிசிக்கல் தேகத்துக்கு மட்டும்தான் கரண்ட்டாக இருக்கிற அந்த அம்மா ரீசன். அப்போது இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காளே, எதை பேஸ் பண்ணி நாம் ரிலேட் பண்ணிக்கிறோம்? இந்த தேகம் இருக்கிறதுனால தான் ஒரு பர்சனை நான் ரிலேட்டிவ் அப்படின்னு ரிலேட்டிவாக சொல்லின்னு இருக்கேன். இப்போ இந்த தேகத்தை நானுன்னு கன்க்ளூட் பண்ணினதுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இப்போது என்னோட சொந்தக்காராளாக ஆயிட்றா. இப்போ இந்த ஃபேமிலி ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இப்போது ஆயிரக்கணக்கான விவகாரங்களில் நாம் இப்போது ஈடுபட ஆரம்பிக்கிறோம். எல்லாமே ஒரே ஒரு கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி டெஃபினட்டாக நான் பாடி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணினதுனால தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் நடக்கிறது. அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோமே அது வந்து எதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஐ ஆம் பாடி அப்படிங்கிற நம்ம கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல. கரெக்டு தான், நீ பாடி தான் அப்படிங்கிறத ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது. இப்போ வேதாந்தா கேட்டுருக்கோம்ல, கேட்டுட்டே இருக்கும்போதே ஐ ஆம் ஒய்ஃப் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, ஐ ஆம் ஹஸ்பண்ட் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, ஐ ஆம் ஃபாதர் ஆஃப், வீட்டு ஞாபகம் வந்ததுன்னா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா மதர் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, ஃபாதர் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ இப்படிங்கிற தம்பூரா ஸ்ருதி கான்ஸ்டண்ட்டாக ஓடின்னு இருக்கு. அகம் சாட்சி சைத்தன்யங்கிற தம்பூரா ஸ்ருதி ஓட வேண்டிய இடத்துல என்ன ஓடின்னு இருக்கு? அகம் தேகா அப்படிங்கிற தம்பூரா ஸ்ருதி ஓடுறது. இந்த தேகாத்மா ஐ இருக்குல்ல, இதுதான் இப்போ வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கு. கரெக்டா? அப்பப்போ கிளாஸ் கேட்குறது, சிலர் வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸு, சிலர் வந்து மாதத்துக்கு ஒரு கிளாஸு. அப்போ அந்த கிளாஸ் கேட்குறோம்ல, 1 hour மட்டும்தான் ரியல் ஐ அப்படிங்கிற விஷயம் காதில் விழுது. பாக்கி இருக்கிற மற்ற நேரம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் ஃபேக் ஐ ஓட அசோசியேட் பண்ணிவிட்டு நான் தான் அது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஃபேக் ஐ தானே ரியல் ஐயை டாமினேட் பண்ணோம். இப்போ அதுக்கு தானே நிறைய நேரம் நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்படி இருந்தால் எப்படி வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதனால இந்த பஞ்சகோஷ ஆத்ம பாவகா இருக்குல்ல, அது வந்து ஒருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலி பவர்ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து அதை இப்போ நாம் நெகேட் பண்ணி ஆகணும். இது நெகேட் பண்ணுறது ஈஸியான, இந்த நெகேஷனும் டெஃபினட்டாக கஷ்டம்தான். இப்போ வந்து ஒரு மரத்தில் அடித்த ஆணியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எஃபர்ட் போடணும்? ஈஸியாக கஷ்டமா? முதல்ல அதை சொல்லுங்க. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியும். எவ்வளோ தூரத்துக்கு ஆணி அந்த மரத்தில் இறங்கியிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போட்டால்தான் அதை நம்மளால் இப்போது ரிமூவ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஈஸியாக இப்படி பண்ணாலே வெளியில் வந்துடும். இன்னும் ஆழமாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1000 வாட்டி கேஷுவலாக எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணால் கூட அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ வேதாந்தம் வேலை பண்ணலை அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல். வேலை பண்ணாது. நான் இந்த பாடிங்கிற நோஷன் இஸ் வெரி வெல் ஹேமர்டு. அதனால் வேதாந்தம் டெஃபினட்டாக வேலை பண்ணாது தான். சரி, அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அதுக்கும் நமக்கு மனசு வரமாட்டேங்கிறது. அதை ரிமூவ் பண்ணாமல் அது மேலே
அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஐடியாவை போடுறதுக்கு ஒருத்தரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் ஆத்தர், அதுக்கான டைம் அண்ட் அதுக்கான எஃபர்ட்டை ஒருத்தரும் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த தேகாத்ம பாவம் நம்மளை விட்டு போகும். இந்த அகங்காரா மமக்காரா இருக்கே அது நம்மளை விட்டு போகணும். இப்போது யாரையாவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே எதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம்? மமக்காரத்தை நாம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அகம் மம இதை முதல்ல நாம் நிஷேதம் பண்ணணும். அப்புறம்தான் அகம் பிரம்ம அஸ்மி. இப்போ பெயிண்டெல்லாம் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், செவத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொரன்னு ஒரு பேப்பர் இருக்கும் தெரியுமா, சாண்டு பேப்பர். அதை வச்சு அந்த வாலை மெதுவாக, நீங்கள் பெயிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெதுவாக தேய்ச்சிகிட்டே இருப்பான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ ஈக்குவலி அந்த சாண்டு பேப்பரை வச்சு அந்த வாலை நாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது மாதிரி நம்மக்கிட்ட இப்போது என்ன ராங் கோட்டிங் இருக்கே, நான் இந்த பாடி, இவா எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரா. அந்த அகம் மம கோட்டிங் ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை அந்த சாண்டு பேப்பரால் ரிமூவ் பண்ணாமல் பாவம். ஆனால் இது தெரியாமல் இந்த டீச்சர் வேறு என்ன பண்ணுறான்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு பெயிண்ட்டை அடித்தா முதல்ல இருக்கிறதே நன்னா ஒட்டின்னு இருக்கும் பொழுது எப்படி இந்த நியூ கோட் ஒட்டுக்கும்? அதனால தான் வழிக்கு விழுந்துடுறது. அது கிளாஸ் சமயத்தில் மட்டும் கரெக்டு அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு கிளியராக இருக்குது. அந்த நேரத்துக்கு ஓகே கரெக்டு தான் எல்லாம். அப்புறம் வெளியில் போனோடனே சொந்தக்காரால எல்லாரையும் பார்த்த உடனே நமக்கு இவ எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரா, நான் எப்படி பிரம்மனாக இருக்க முடியும்? இல்லை கிளாஸ்க்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தோமே அகம் தேகா, அதுதான் கரெக்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் அதோட இமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருக்கோம், ஃபேமிலியோட இமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருக்கும். இப்போ இன்டலெக்சுவலாக அட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அறிவு கொடுத்துட்டோன்னா புரிஞ்சுன்றோம் புத்தி. ஆனால் இந்த மனசு இருக்கே, அதுக்கு புரிய வைக்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போ புத்தியில் எவ்வளோ தூரத்துக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா மனசுனால் அதை அக்செப்ட் பண்ண முடியும். அந்த இமோஷ்னல் நெகேஷன் இருக்குல்ல, அதைத்தான் நாம் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறோம். அகம் மமவை இமோஷ்னலாக தியாகம் பண்ணுறதுக்கு பேர் சந்நியாசம். தியாகம்னா ட்ராப் பண்ணுறது. அது இல்லாமல் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது ஒட்டவே ஒட்டாது. சில பேர் இருக்கா இமோஷ்னலாக பயங்கரமாக ஃபேமிலியோடு அட்டாச் ஆனவாக்கிட்ட நீங்கள் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு உங்கள் வேதாந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அகம் மம இருக்கிற மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வேதாந்தம் நம்மளுக்கு நிறையா சாதனாஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அப்படி ப்ரிப்பேர் ஆன மைண்டு உடைய பர்சனை என்ன சொல்கிறோம்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கிளாஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அகாடமிக் எக்ஸசைஸாக பஞ்சகோஷா கே அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியும், சரீரத்ரயம் என்னன்னா பதில் சொல்ல தெரியும். இதெல்லாம் அகாடமிக்காக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமே ஒழிய உள்ளுக்குள்ளே அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகியிருக்காது. அதனால ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இங்கே ஆத்தர், சர்ஃபேஸை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணு, அனாத்ம நிஷேதம் பண்ணு. இந்த சின் முத்ரா இருக்கே, எப்பயாவது ஒரு வாட்டி அதை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நாமளும் அதை அந்த மாதிரி நிஜமாவே ஆகணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். சின்முத்ரா எதை சிக்னிஃபை பண்ணுறது? எதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்? இண்டெக்ஸ் ஃபிங்கரை என்ன பண்ணணும்? பாக்கி 3 ஃபிங்கர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். அந்த 3 ஃபிங்கர்ஸ் என்னது?
ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த மூணுத்தோடு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் தம்பை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியாது, பரமாத்மாவை ரீச் பண்ண முடியாது. அங்குஷ்ட மாத்திர புருஷா இருக்கு இல்லையா, பஞ்சகோஷ அனாத்மா நிஷேதம் பண்ணாமல் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் நடக்காது. இதை தான் வந்து தைத்திரிய உபநிஷத்தில் என்னன்னு படித்தோம்? அந்யோந்திர ஆத்மா பிராணமயா, அந்யோந்திர ஆத்மா மனோமயா, அந்யோந்திர ஆத்மா விஞ்ஞானமயா அப்படின்னு ஒரு கோஷாவா நெகேட் பண்ணி கடைசியில் ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு படித்தோம்.